நம்ம ஆலயத்துல 50வது பொன்விழா ஸ்தோத்திர பண்டிகை. நம்ம ஆலயத்திலே கலர் கலர் பேப்பர்ஸா கலர்ஃபுல்லா லைட்டிங்ஸ்லாம் அப்படி இருக்கு. அப்ப நம்மளோட கொயர் எப்படி இருக்கணும்? நம்ம கொயரை பார்த்து திருநெல்வேலி திருமண்டலமே அசந்து போற மாதிரி இருக்கணும். அப்படி கொயர் பத்தி நம்ம ஆலயத்துல வேலை ஐயா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நம்ம கொயர் பிராக்டிஸ பத்தி. அப்ப நம்ம கொயர் எப்படி இருக்கணும்? கொயருக்கு வேற ஐயா இத்தனை மணிக்கு வர சொல்லி கரெக்டா சொன்னாரு. இன்னும் ஒருத்தரையும் வர காணுமே, டைம் வேற ஆகுதே. தம்பி நேரம் ஆகுது, கரெக்ட் டைமா ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்களே, இன்னும் வர மாட்டேங்கிறாங்களே. பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். ஆட்லின், என்ன ஆட்லின்? சொல்லுங்கம்மா, இந்தா வரேன். சீக்கிரம் மாமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கொயர் பிராக்டிஸ் வச்சிருக்காங்க நம்ம சர்ச்சில். கொயர்ல உன்னை கொண்டு சேர்த்து விடணும், சீக்கிரம் மாமா. சரிம்மா, இந்தா வந்துட்டேன். வாமா. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம்மா. வணக்கம், வாங்க வாங்க. இதாம்மா என் பொண்ணு, பார்த்துடுங்க, நல்லா பாடுவா. நல்லா பார்த்துருக்கேனே, ரொம்ப அழகா இருக்காளே. அவ அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பா சர்ச்சில் பார்த்ததே இல்லையே. சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாங்களே, லாஸ்ட்ல இருப்பாங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் வழுக்கையா இருக்கும், கிளார் அப்படி பளபளன்னு அடிக்கும். அந்த பளபளப்பு தான் மின்னுதோ. இந்த கிளார் தான் இங்க மினுங்குது. கரெக்ட் கரெக்டா. சரிம்மா, சரி, உங்க பொண்ணை பாத்துக்கிறேன். கொயர் நல்லா பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துறேன். சரிம்மா, நல்லா பாட வச்சிடலாம். நல்லா பாடுமா. சரியாம்மா? சரிம்மா. ஏம்மா, நீ கொயர் பிராக்டிஸ்க்கு வந்திருக்க, கையில பாட்டு புக்கையே காணலையேம்மா? டீச்சர், வேற ஒண்ணும் இல்ல டீச்சர். நான் உள்ள இருந்து, அதாவது என்னோட ஆழத்துல இருந்து நான் பாடுவேன் டீச்சர். நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் டீச்சர். பாருங்க, பக்காவா பாடுறேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவேம்மா? ஆமா டீச்சர். சரிம்மா, அப்ப பாத்துக்கலாம். நீ கொயர் பிராக்டிஸ் பண்ணும்போது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுறத நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? சரி டீச்சர். உன் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொன்னாலே வரக்காரு. அவளை பத்தி தான் டீச்சர் சொல்லணும். அவ பேர் சாரா நவரோஜி. தெரியுமா டீச்சர் உங்களுக்கு? சாரா நவரோஜியா? அந்த சாரா நவரோஜி அப்படின்னா அவங்க இறந்து வருஷங்கள் நிறைய ஆயிட்டே. இது வேற ஒண்ணும் இல்ல, 2.0 ட்ரெண்டிங்ல இருக்கிறது. பாருங்க, என்ட்ரியே வேற லெவல்ல இருக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சாரா நவரோஜி புது ட்ரெண்ட். பாருங்க பாருங்க என் ஃப்ரெண்ட். பாப்போமா அவங்கள? சாரா நவரோஜி, கிளம்பிட்டியாமா? என்னம்மா, கொஞ்சம் மேக்கப் பண்ண விடுங்கம்மா. நானே இப்பதான் பப்பு கரெக்டா வருதான்னு சொல்லி சரி பார்த்து வச்சிருக்கேன். இருங்கம்மா, கொஞ்சம் வரமா. இப்ப மேக்கப்லாம் போட்டுட்டு வாமா, பாட்டு கிளாஸுக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் கிளம்பு. எம்மா, நான் நல்லா இருக்கணுமா? உங்களை மாதிரி நல்ல கலரா இருக்கணுமா? உன் அழகுக்கு என்ன குறைச்சு சொல்லும், சூப்பரா இருக்கு. அப்படியாம்மா? இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? கொயர் கிளாஸ்க்கு போறோம்னா சீக்கிரம் வா, சீக்கிரம் கிளம்பு போ. சரிம்மா, போவோம்மா. சரிம்மா, பாப்பா. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஆண்டி. என்னம்மா ஆண்டி? ஆண்டி, நான் அது ஒண்ணும் இல்ல மேடம், இவ லண்டன்ல தான் பிறந்தா, அதனால அவ அப்படி பேசுறா. ஆண்டிமா, ஆண்டி லண்டன்ல நான் பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சேன் தெரியுங்களா? அங்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டில ஆண்டி தான் சொல்லி தருவாங்க தெரியுங்களா? நாங்க லண்டன்ல எல்லாரும் ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் தெரியுங்களா ஆண்டி? சரியம்மா, லண்டன்லயே நீ ஆண்டின்னு கூப்பிட்டுக்கமா. சரி ஆண்டி. இப்ப நல்ல குயில் மாதிரி பாடுவா. ஆமா ஆண்டி, சூப்பரா பாடுவேன். லண்டன்ல எல்லாம் அவ்வளவு அழகா பாடிட்டு வந்தா. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் கொயர் அழகா வேற இருக்கா, கவனிச்சுக்கிடுங்க நல்லா. பாக்க அழகா நல்லா மேக்கப்லாம் போடுங்க. முதல்ல எல்லாம் சாய் மேம்பல வைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால தான் பிஞ்சு. மேம்பலாம் ஒரே மேலதான் இருக்கு, இறக்கத்தை ஒண்ணும் காணல, ஏற்றம் மட்டும்தான் இருக்கு. அதனால கொயர்ல கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் படிச்சுவாளாமா பாட்டு? நல்லா பாடுவா. நீங்க பாடு. ஆமாண்டி, நான் லண்டன்ல எல்லாம் கொயர்ல பல்ல இங்கிலீஷ் பாட்டு சூப்பரா பாடுவேன் தெரியுங்களா? என் பாட்டை கேட்டு அப்படி எல்லாம் அசாந்து கை நிற்கும். இங்க நல்லா பாடுவேன். எங்க ஃபேமிலியே நல்ல பாட்டு ஃபேமிலி தான் ஆண்டி. இங்க கவலையே படாத ஆண்டி. சரிம்மா, அப்ப எனக்கு நீ பாடுறத வச்சு பாத்துக்கலாம். அப்போ சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நீங்க கவலைப்படாம போங்கம்மா. நான் நல்ல பாட்டை படிச்சு உங்க பேரை நல்லா காப்பாத்துவோம்மா. நீங்க கவலைப்படாம போங்கம்மா. நான் போயிட்டு வரேன். ஏமா, உன் பேரு என்னது? உங்க அம்மா ஒரு பேர் சொன்ன மாதிரி இருந்து, உன் ஃப்ரெண்டு ஒரு பேர் சொன்ன மாதிரி இருந்து. என்ன பேருமா உன் பேரு? ஆண்டி, என் பேரு சாரா
வந்துச்சு ஆண்டி. நான் பிறந்திருக்கும் போச்சுல எங்க ஃபேமிலி பாஸ்டர் ஒரு பாஸ்டர் உண்டுல ஆண்டி. அந்த பாஸ்டர் என்ன பார்க்க வந்தாங்களா? அப்ப சின்ன பிள்ளைல எல்லாரும் தூக்குவாங்களா, அப்படியே கையில தூக்குனாரா, நான் அப்படியே அழுதனா அது அவருக்கு பாட்டு படிக்க மாதிரியே இருந்துச்சு ஆண்டி. அப்பவே சொல்லிட்டாரு இந்த பிள்ளை சூப்பரா பாட்டு படிக்கும் சொல்லி சாரா நவரோஜன் சொல்லி பேரோட சொல்லிட்டாரு ஆண்டி. அதனால என் பேர சாரா நவரோஜன் சொல்லிட்டாங்க ஆண்டி. எங்க வீட்டுல எல்லாம் நைட்டு ஃபுல்லா நான் அழுதுட்டே இருப்பாண்டி. எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் அந்த அழுதுகிட்ட அப்படியே தூங்கிடுவாங்க ஆண்டி. பக்கத்துல இருக்க வீடு ஃபுல்லா தூங்கிடுவாங்க ஆண்டி. நான் மட்டும் முழிச்சு அழுதுட்டே இருப்பாண்டி. சரிம்மா, உனக்கு தெரியும் முழிச்சு அழுதுறதுலயே எல்லாரும் தூங்குறாங்க. உங்க வீட்லயும் ஒண்ணு எல்லாரும் சாரல் நவரோஜி தான் கூடுவாங்களாமா? ஆமா ஆண்டி, ஃபுல் நேம் தான். எப்போ பார்த்தாலும் சாரா நவரோஜி தான் சொல்லுவாங்க. எங்க அம்மாலாம் வீட்டுக்கு முன்னாடி நின்னா சாரா நவரோஜின் பாவ, வீட்டுக்கு பின்னாடி நின்னா நவரோஜி சாராம் பாவாண்டி. அதுல ஃபுல் டைம் சாரா நவரோஜி வாயினாலே அப்படியே அழகா கூடுவாங்க ஆண்டி. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு பிராக்டிஸ்லயும் நீ நல்லா பாடிருமா? சூப்பரா பாடுவேன் ஆண்டி. நீ கவலையே படாதுங்க. இந்த திருநெல்வேலி திருமண்டலத்துல ரேவதி ஆண்டியோட கோயிலர்னா பிரபலமா ஃபேமஸ் ஆக வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆண்டி. நீங்க கவலைப்படாம எங்களுக்கு பாட்டு சொல்லிதாங்க ஆண்டி. சரிதாம்மா, நம்ம தோஸ்டர் பண்டிகைனாலே கொயருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். ஆமா ஆண்டி, சூப்பரா பாடிடுவாண்டி. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டோம்னா அப்படி பாடுவாண்டி. பாருங்க எங்க பாட்டு எப்படி இருக்குன்னு. சரிம்மா, இன்னும் அடுத்த ஃப்ரெண்ட்லாம் வரேன்னு சொன்னாங்களாமா? அவங்க வராங்களா எப்படி? இப்ப பாருங்க ஆண்டி, எல்லாரும் வந்துருவாங்க ஆண்டி. சரி, வரட்டுமா பாப்பா? வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஆண்டி. சரிம்மா. மிஸ் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மாமா. குட். பாட்டு கேட்கலையே. ஏமா, நீனும் அவ பாட்டு பிராக்டிஸ் வந்த, அவளும் கையில ஒண்ணுமே கொண்டு வரல. நீனும் பாட்டு பிராக்டிஸ் வந்திருக்க, நீனும் உன் கையில உன் பாட்டு புத்தகமே கொண்டு வரலையே. எல்லாம் ஆண்டி இந்த நினைவுல அப்படியே புட்டு அந்த சைடு ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டி. நீங்க ஊஞ்சனா பார்த்தா அவ்வளவு பாட்டு அப்படியே அக்கா எடுத்து விடாண்டி. நீங்க கவலைப்படாம எனக்கு பாட்டு சொல்லிதாங்க ஆண்டி. அந்த பப்புக்குள்ள இருக்குமா? ஆமா ஆண்டி, பப்பு உள்ள இருக்காண்டி. பப்பு உள்ள இல்ல, பப்புக்கு உள்ள இருக்காண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி பாப்பா, என்ன சூப்பரா படிப்பேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் ஏமா வெரி குட் கேர்ள். நீ பாட்டு புத்தகத்தோட வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா பாட்டு படிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரியம்மா, உன்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்களே, வர காணுமா? அவ இப்ப வருவா மிஸ், ஆனா வந்துகிட்டே இருக்கா. சரி, வரட்டும். வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி. ஓகேம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட் டவுன்மா. நீங்க வெரி குட் கேர்ள். நீங்க எடி ரொம்ப தான் சீனு போடுதாள்வ. சும்மா பாட்டு புக்க தூக்கிட்டு வந்துட்டு நீலாம் உள்ளத்துல இருந்து பாடுவாளாடி, நானா நினைவுல இருந்து பாடுவாளாடி. இவ்வளவு ரொம்ப அப்படி பட்டிக்காடு மாதிரி புக்கெல்லாம் தூக்கிட்டு வரல்வடி. நம்ம சூப்பரா எவ்வளவு சூப்பரா பாடுவா என்னடி. ஆமா, நம்ம பாடுற பாட்டுல மயக்கம் மட்டும் விழுந்துருவ. அதான் ரொம்ப சீன் போடுதாள்வடி. சரி பாப்போம், நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் நல்லா படிக்கிறா, பாட்டு பாடுறான்னு பாப்போம். சரியாம்மா? சரி ஆண்டி, நாங்க சூப்பரா பாடுவாண்டி. சரி, அப்ப பாட்டு பிராக்டிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டாண்டிங். பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பேசிக் மிஸ் இப்ப சொல்லி தரேன். நீங்க நான் கூட சேர்ந்து படிக்கணும். சரியாம்மா? என்ன பேசா? எல்லாருக்கும் பேசுறா நல்லா இருக்குலடி. ஆமா, எல்லாரும் பேச நல்லா தான் இருக்கு. ஆமா, எல்லாம் படிச்சு எல்லாம் விட்டுதடி. வேற என்ன பேசுங்க. பேசிக்னா ஆரம்பம். அப்படி ஆண்டி, லண்டன்லலாம் அப்படி சொல்ல மாட்டாண்டி. பேசுன்னு சொல்லுவோம்ல ஆண்டி, அதான் ஆண்டி. சரி, உங்க லண்டன்லயே பேஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஆண்டி. பேசு அப்படி பேசு. சரி, பேஸ் பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஆண்டி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி க மா பா த நீ சா. அப்பா இவ்வளவுதானா? சூப்பரா பாடிடலாண்டி. பாடுமாட்டி என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களாமா? பாடுங்க, பாடுக்கலாம் என் கூட சேர்ந்து.
பப்புல ஏற்றம் மட்டும்தான் இருக்கு, இறக்கம் இல்லைன்னு நீ என்ன ஒரே ஆண்டு போற? என்ன ஆண்டி நாங்க எவ்வளவு நல்லா பாடணும் என்னடி? ஆமா நாங்க நல்லா தானே டீச்சர் பாடுறோம். ஒழுங்கா ஒழுங்கா இந்த தடவை என் கூட சேர்ந்து ஒழுங்கா கரெக்டா பாடுங்க பாக்கலாம். சொல்லித்தாங்க ஆண்டி, நல்லா பாடிடுவோம். பாடு ஸ்டார்ட் பண்ணுமா? எப்படி ஆண்டி எங்க பாட்டு? வெரி குட். சரி, ஒரு முக்கால் கிணறு நம்ம தாண்டிட்டோம். எங்க கிணறு இருக்கு? தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, முக்கால் கிணறு. நீங்க எங்க போய் குளிக்க போறது? அதான் ஆண்டி ஒண்ணு கிணறு ஒண்ணு தோன்ற மாதிரி இல்லையா நீங்க? அம்மா முக்கால் கிணறு என்ன, நீ லண்டன்ல படிச்சிருக்கல, உனக்கு அதனால முக்கால் கிணறு என்னன்னு தெரியல. முக்கால் கிணறுனா ஓரளவு நம்ம என்ன செஞ்சுட்டோம், பிராக்டிஸ் பண்ணிட்டோம். பேசிக் பண்ணிட்டோம் டாடி, பேசிக் பண்ணிட்டோம். ஆண்டி ரொம்ப டயர்டா இருக்கு, உட்காந்துடுவோம் ஆண்டி. கொஞ்சம் என்ன தொடங்கறதுக்கு முந்தையா உட்காரணும்னு கொஞ்சம் உட்காருங்க. சும்மா கேளு ஆண்டி. ஆண்டி ஒரே ஒரு டவுட் ஆண்டி. பாருங்கம்மா, இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே டவுட் கேட்கறான். நானும் பப்பெல்லாம் வச்சு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்தேன்னு என்னவோ நினைச்சேன். ஆனாலும் பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னன்னு கேட்போம், டவுட் என்னன்னு கேட்டுக்கலாம். சரியா? என்னம்மா டவுட் சொல்லுமா? ஆண்டி நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னகுட்டி நீங்களுக்கு பெப்சி அக்க கோலெல்லாம் தருவீங்களாண்டி? அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு பெப்சி அக்க கோலெல்லாம் தருவீங்களாண்டி? என்னம்மா பப்பசி அக்க கோலா? பப்பசி அக்க கோலா? ஆண்டி லண்டன்லலாம் பெப்சி அக்க கோலன்னு தான் சொல்லுவாண்டி. என்னடி லண்டன்லலாம் அப்படி சொல்லுவோம்? அது குடிச்சாதான் நல்லா பாடலாம். ஆமாண்டி நல்லா பாடுவாண்டி. என் ஃப்ரெண்டுக்குலாம் அக்க உனக்கு என்னடி வேணும்? எனக்கு கொக்கி கோலா ரொம்ப பிடிக்கும். அண்ணா அவளுக்கு கொக்கி கோலா தான் ரொம்ப பிடிக்குமா ஆண்டி? அதை எனக்கு எப்சியை தந்துருங்க ஆண்டி. எப்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நம்ம எல்லாம் தரலாமா? இப்ப நம்ம பாட்டு பாடும்போது வாய்ஸ் என்ன செஞ்சிரும், ஜூஸ் எல்லாம் குடிச்சா மாறிடும். அதனால பாட்டு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னு ரெடி பண்ணி தரட்டுமா? என்ன ஆண்டி எத்துக்குசுவி, உங்களுக்கு என்ன வேணும்? ஜூஸ் எங்களுக்குலாம் ஒரு ஜூஸ் வேண்டாம். ஒரு ஜூஸ் ஜூஸ் வேணும். குடிக்காம வேற என்னத்தை குடிக்கீங்க? நாங்க ஜூஸ் குடிக்க முடியும், வேற பாடு ஒழுங்கா வராதுடா. ஆண்டி இவளுக்குலாம் அருகம்புல் ஜூஸை கொடுத்துருவா ஆண்டி. என்ன ஆண்டி இவளுக்கு அருகம்புல் ஜூஸை கொடுக்குமா ஆண்டி? ஆரம்பல் ஜூஸ் கொடுங்க. அப்ப அவங்களுக்கு அதான் வாய்ஸ் சூப்பரா வரும். நீங்க கோகோ கோலா, பெப்சி. லண்டன்ல நீ அருகம்புல் ஜூஸ் வைக்கல, எப்படி தெரியும்? நீ லண்டன்ல படிச்சேன் அப்படிங்கிற அருகம்புல் ஜூஸ் எல்லாம் சொல்றியம்மா, எப்படிமா? ஆண்டி எங்க அம்மாலாம் ஆனகுளத்துல இருந்து வீடியோ கால் பண்ணுவோம்ல, அப்ப சின்னமாபுரத்துல பச்சை பச்சை பச்சே தெரியும். அப்ப நான் அருகம்புல பார்த்திருக்கேன் ஆண்டி. அந்த அருகம்புல எடுத்து இவளுக்கு நல்ல பிடிச்சு சாராக்கி ஊத்திடுவான் ஆண்டி. பரவாயில்லாம நீ லண்டன்ல படிச்சாலும் உங்களை அருகம்புல் ஜூஸ பத்தி எல்லாம் தெரியும். அவளுக்குலாம் 1 கிலோ இஞ்சி வேங்கணும் ஆண்டி. நல்ல உரல்ல போட்டு குத்து குத்துன்னு குத்தணும் ஆண்டி. நல்ல சாறு எடுத்து அவளுக்கு பிடிச்சு வாயில ஊத்திடணும் ஆண்டி. அப்பதான் தொண்டை நல்லா அவளுக்கு குறைக்கும் ஆண்டி. சரிம்மா, எல்லா எங்க 2 பேருக்கு மட்டும் எப்சியும் எனக்கு இவளுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அக்க கோலாவும் தந்துடணும் ஆண்டி. சரி, உங்க 2 பெப்சி கோகோ கோலா கொடுத்துரும், அவங்களுக்கு இஞ்சி ஜூஸும் அருகம்புல் ஜூஸும் கொடுத்துடலாம். சரி ஆண்டி. சரி, மைமாப்பும் பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேசிக் முடிச்சாச்சு, பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, காணிக்கை பாடலுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியாம்மா? சரி ஆண்டி, காணிக்க படலே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் படிக்கிறேன். நல்ல கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், எல்லாரும் வாட்ச் பண்ணணும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும், என் கூட சேர்ந்து என்ன செய்யணும், பாட்டு பாடணும். ஓகேவா? ஓகே ஆண்டி. சரி. தந்தானை துதிப்போமே திருச்சபையோரை கவி பாடி பாடி. புரியுதாமா? நல்லா புரியுது ஆண்டி. ஏமா நீ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ சரி, நான் தான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன்ல எப்படி பாடுவேன்னு. உள்ள ஆழத்துல இருந்து உள்ள இருந்து பாடுவேன். சரியா? பாடுறேன். ஒரு அக்கா கோலா பிளேட் அந்த ஒரு அக்கா கோலா கொடுக்குறாண்டி. என் ஃப்ரெண்ட் ஏதோ ஆயிட்டா, எப்ப எந்திரிமா எந்திரி. என் ஃப்ரெண்ட் எந்திரிக்க முடியலாண்டி. நீங்க ஏதோ பாட்டு சொல்லி கொடுத்து ஏதோ என் பிள்ளை பண்ணிட்டியாண்டி. என் ஃப்ரெண்ட் ஏதோ பண்ணிட்டியாண்டி. உன் ஃப்ரெண்டு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து படிக்க
பாட்டு படிச்சிட்டியோடி? அப்படியேதான் அந்த யோசனைக்கு போயிட்டே போல. ஓ சரி 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 சரி. சரிம்மா அப்ப ஒண்ணு ஆண்டி அவ படிக்கலாம் விடுங்க ஆண்டி, நான் உங்க கொயர் மானத்தை காப்பாத்துறேன் ஆண்டி. காப்பாத்துமா சூப்பரா படிப்பேன் ஆண்டி. படிமா படிமா தந்தானை துதிப்போமே தாவி தாவி குதிப்போமே. அப்படி ஆண்டி சூப்பரா படிச்சனா? நிறுத்து நிறுத்து இதான் உன்னோட மைண்டுக்குள்ள இருந்து படிச்சு என் படிக்கலாம் மைண்ட்ல அப்படியே எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு ஆண்டி. சூப்பரா படிப்பேன் ஆண்டி. அப்போட கீழே போலியோ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டி உங்களுக்கு இந்த பாட்டு மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப இன்னொரு பாட்டு பாடுங்க ஆண்டி. சரி படி பாப்போம் அன்பே பிரதானம் தாத்தாவுக்கு கம்பே பிரதானம். எப்படி ஆண்டி சூப்பரா படிச்சனா? எப்படி படிச்சேன்? சூப்பரா படிச்ச இப்படிதான் லண்டன்லயே படிச்சிருக்கீங்க எப்படி படிச்சேன் தெரியுமா ஆண்டி? எங்க அதுலனா முழுற ஜபத்தால எங்க சர்ச்சிலலாம் ஃபுல் பாட்டு நான் தான் பாடுவேன் ஆண்டி. எல்லா பாட்டும் நான் தான் பாடுவேன் தெரியுமா? நான் பாட்டு படிச்சதோட சின்னதுல இருந்து பெருசுல அப்படியே எல்லாம் தூங்கிதான் ஆண்டி. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எங்க ஐயா காபி வடை சொன்னா அப்படியே பட்டு 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 பட்டுன்னு கொண்டு வந்தா எந்திக்காண்டி நாங்கெல்லாம் வடை காபிலாம் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் தெரியுமா ஆண்டி? எங்க ஃபேமிலியே பாட்டு ஃபேமிலி ஆண்டி. தெரியுதுமா தெரியுது நீ பாட்டு பாடுறத வச்சே தெரிஞ்சிச்சு சூப்பரா படி படிக்க காவலே படாத திருநெல்வேலி திருமண்டலத்துல உங்க கொயர் தான் ஃபர்ஸ்ட் கொயரா இருக்கும். இந்த கொயரை கொண்டு நான் லண்டன்ல பாட வச்சுருவேன். நீங்க காவலே படாத ஆண்டி. பெஸ்ட் ஸ்கொயரா இருக்கா பெஸ்ட் ஸ்கொயரா இருக்குன்னு நீங்க முடிச்சவரெல்லாம் தெரியும் சரி நீமா கொஞ்சம் அமைதியா இருமா சரி ஆண்டி. இரு ஏமா நீ பாடு பார்க்கலாம் மிஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். தெரிஞ்சல மாமா வெரி குட் நீங்களாம் குட் கேர்ள்ஸ் தந்தானே துதிப்போமே திருச்சபையோரை கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. குட் குட் வெரி குட் ஏமா நீ படிமா பாடு தந்தானே துதிப்போமே திருச்சபையோரை கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. குட் வெரி குட் நீங்க ரெண்டு பேரும் அதான் சொன்னீங்களா குட் கேர்ள்ஸ் கர்த்தரே இவங்க ரெண்டு பேரும் அழகா படிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி படிக்க வைக்க போறனோ கர்த்தரே நீங்க தான் காப்பாத்தணும் ஏசப்பா பக்தரே வாரும் அசையாமலோடு நேபாரும் நேபாரும் இந்த ஆண்டியே. ஏமா கொஞ்சம் தள்ளி நில்லு பப்ப இடிக்குது ஆண்டி, படித்தவங்க ஆண்டி நாங்க பாடுறோம். ஏமா இது கிறிஸ்மஸ்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன தோத்திர பண்டிகைக்குள்ள பாடலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் எங்க லண்டன்லலாம் நாங்க கிறிஸ்மஸ் பாட்டை நியூ இயர்க்கு பாடுவோம், நியூ இயர் பாட்டை கிறிஸ்மஸ்க்கு பாடுவோம், ஈஸ்டருக்கு பாடுவோம். எல்லாம் ஒரே பாட்டை நாங்க பாடுவோம் ஆண்டி. எங்க லண்டன்லலாம் என்னடி? ஆமா ஆமா ஏமாங்க சின்ன பிள்ளைப்படத்துல தோத்திர பண்டிகை இந்த பாடலாமா படிக்கணும் கிறிஸ்மஸ் நேரத்துல அந்த பாடலுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா மாசம் சொல்லத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்க நானும் சின்னம்மாள் புறத்தை லண்டனுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா நீங்க இங்கே இருங்க ஆண்டி. அப்படியே சின்னம்மாள் புறத்திலே இருங்க. நானும் லண்டன்ல இறங்கும் போது எல்லாம் ஃபேமஸ் ஆகிக்கலான்னு பார்த்தா நீங்க வழிக்கு வர மாட்டீங்க போலுங்க ஆண்டி. ஏமா இவட்ட பேச முடியுதா எதுக்கு இருக்காங்க ஒவ்வொரு லண்டன் 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 சொல்லிட்டு இருக்காங்க நான் லண்டன்ல பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சேன் ஆண்டி. சூப்பரா இருக்கும் அந்த யூனிவர்சிட்டி. தெரியுது தெரியுதுமா தெரியுது சரி அடுத்து இப்ப நான் மாஸ்டர் பாடட்டுமா சரி ஆண்டி, நான் கரெக்டா படிச்சேன் பாட்டு படிச்சு இப்ப நம்ம சேர்ந்து என் கூட பாடுவாங்க ஆண்டி. எப்போ எப்சியும் என் ஃப்ரெண்டுக்கு அக்கா கோலவும் தருவி ஆண்டி. அதுலயே குறியா இருக்கா பாட்டு பாடி அந்த பாடலும் முடிக்கணும்னு என்ன இல்ல சரி பாட்டு முடிச்ச உடனே தருவியல ஆண்டி நீங்க? கண்டிப்பா தாரேமா சரி. ரொம்ப வலிக்கு சீக்கிரம் பண்ணாங்க. கொக்கை கோலம் முடிஞ்சா தொண்டை இன்னும் வர வலிக்கும் சரி என் கூட சேர்ந்தவே படிக்கலாமா சரி தந்தானை துதிப்போமே தேரு சபையோரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சூப்பர் ஆண்டி சூப்பர் சூப்பர். எல்லாரும் நினைச்சாச்சீங்க பாடல் பாடி நம்ம பிராக்டிஸ் முடிச்சாச்சு நம்ம இப்போ என்னது 2 மணி கரெக்டா என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வரணும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு என்ன கொயருக்குலாம் லைன் என்ன அரேஞ்ச் பண்ணி விடுவேன் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா டைம் இப்போ நீங்க ஃபாலோ பண்ணல டைம் இப்போ கரெக்டா என்ன செய்யணும் அப்புறம் ஐயா என்ன செஞ்சிரு கொயர் என்ன நம்பி தந்திருக்காரு அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க ஐயா கிளாஸ் விட்டுறாங்களா? ஆமா அதனால நம்ம என்ன செய்யணும் கரெக்டா வந்துடணும் சரியா ஆண்டி என்ன ட்ரெஸ் ஆண்டி போடணும்? ஏமா வீட்லயே உங்க வீட்டுல இருக்கிறதுலே அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வருவியா கோயில்ல எல்லாரும் வெள்ளுடை தரித்தவர்களா தானே ஆண்டி நிப்பாங்க. ஒரு வெள்ளுடையும் தரித்தவர்களா இருக்காண்டா அப்ப நான் எங்க
எங்க வீட்டுல இருக்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரட்டுமா ஆண்டி? ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாமா, நீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வா என்ன? கொஞ்சம் மேக்கப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு வரேன்டி. சரிம்மா. ஏடி நீ என்ன கலர் ட்ரெஸ் டி போடுவ? நான் ஒரு பிங்க் கலர்ல ட்ரெஸ் வச்சிருக்கேன் பத்துக்க. நல்லா அப்படி ஏஞ்சல் மாதிரி வந்து இறங்கலாம்னு இருக்கேன். ஆமாடி நான் ரெட் கலர் ட்ரெஸ் போடுவேன்டி. ஏன்னா நான் லண்டன்ல இருந்து வரேன்ல, நான் பிரின்சஸ் மாதிரி இருப்பேன்டி. சரியாடி மாதிரியும் நீ பிரின்சஸ் மாதிரி வந்து இறங்கி. சரி ஏடி நீங்கலாம் என்ன ட்ரெஸ் டி போடுவீங்க? நாங்க வயலட் கலர் ட்ரெஸ் போடுவோம். ஏடி இவ்வளோலாம் பட்டி காடி கத்திரிக்காய் கலர்ல ட்ரெஸ் போடுறாளோடி. கத்திரிக்காய் மாதிரி இருப்பாங்களோ? அதான் அப்படிதான்டி இருப்பாங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் பிங்க் கலர் ரெட் கலர் ட்ரெஸ் போடுவோம் என்னடி? ஆமா. சரி ஆண்டி நாங்க வரட்டுமா ஆண்டி? சரிம்மா, எல்லாரும் போயிட்டு அந்த கரெக்ட் டைம்க்கு வந்துடணும் சரியா? காணு பெல் அடிச்சிட்டு வந்து நிப்போம் பாரு. சரிம்மா, சரி போயிட்டு வாங்க என்னம்மா. நீ போடி, நான் மாஸ்டர்ட்ட ஒண்ணு சொல்லணும்டி. என்னடி சொல்ல போற? சும்மா நம்மளுக்கு எனக்கு பாட்டுல ஒரு டவுட் இருக்குடி, அதான் அப்படி பேசிட்டு வரேன்டி. சரி என்னடா இருந்தாலும் சொல்லிரணும். கரெக்டா எம்மா நீ என் ஃப்ரெண்டுல அடி கரெக்டா சொல்லிடுறோம்டி உனக்கு. சரியா? நீ போடி கொஞ்சம். நாங்க போய்டோம். சரி டீச்சர் போய்டாரா? போயிட்டு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்கம்மா. கட்டாயம் கரெக்டா வந்துருவோம்மா. ஓகே ஆண்டி கொஞ்சம் உட்காருங்க ஆண்டி. சொல்லுமா என்னன்னு. ஆண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கமா. பஃப் அப்பப்ப இடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி ஆண்டி, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பத்தி விடுங்க. எங்க அம்மாவை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது ஆண்டி. நீங்க அந்த லைன்ல விடுவீங்களா, கொயர் லைன்ல? ஆமாம்மா. என்ன ஃபர்ஸ்டா விட்டுருங்க ஆண்டி. எங்க அம்மாவெல்லாம் பார்த்தா எங்க ஐயாலாம் அப்படி கண்ணு பிதுங்கி போய் நிற்பார் தெரியுங்களா? எங்க அம்மாலாம் ஆன்னு சொன்னாருன்னா அவரு அலறி அடிச்சுட்டு ஓடிவார் தெரியுங்களா? ஊன்னு சொன்னாருன்னா அப்படி மூச்சே அவருக்கு நின்று தெரியுங்களா? அப்படி வெட 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 வெடான்னு வெடக்கு போய் நிற்பாரு ஆண்டி. அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி என்ன உடல அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாரா நவராஜ் அம்மா என்ன ஏசிவிட்டா வச்சுக்கிட்டான்னு சொல்லி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் நீங்க கொண்டு வரக்கூடாது ஆண்டி. சரி பாப்போமா, அப்போ அந்த நேரத்துல எப்படி நான் லைனை விடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஆமா ஆண்டி, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கணும் ஆண்டி. வேற யாருடைய இது வெளியே அந்த ரகசியம் கசிஞ்சிட கூட செஞ்சிடக்கூடாது ஆண்டி. சரி ஆண்டி, அதுதான் உங்களுக்கு நல்லது. பார்த்துக்கிடுங்க ஆண்டி. எங்க அம்மா வரும்போச்சுலே உங்களுக்கு தெரியும் எப்படி பயங்கரமா வருவான்னு சொல்லிட்டு, அதனால நல்ல மனசுக்குள்ள நான் சொன்னதை வச்சுக்கிடுங்க ஆண்டி. சரி ஆண்டி. உங்க அம்மா சாப்பிட்டா தானே இருந்தாங்க. பார்க்கதான் ஆண்டி சாப்பிட்டு எங்க அப்பாலாம் எங்க அம்மாவை பார்த்தான்னு வச்சுட்டு அப்படியே கிட்டு 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 அடிக்க ஒரு மூளையில அப்படியே போய் உட்கார்ந்துக்கிடுவாரு. பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆண்டி. அம்மா இவ என்னென்னலாமோ சொல்லல, மனசு பக்கு பக்கு பக்குங்களாமா சொல்லுது. ஒண்ணு கவலைப்படாதுங்க ஆண்டி. என்ன முன்னாடி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க அப்படியே சேஃபாவே சேர்ந்துடலாம் ஆண்டி. சேஃபா சேர்ந்துடலாமா? ஆமா ஆண்டி, சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவா ஆண்டி. சரிம்மா, சரி 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 வரட்டுமா ஆண்டி? சரிம்மா சரி. எல்லாம் கரெக்ட் டைம் வந்தோம் என்னம்மா. சரி. எல்லாரும் காணுமே. வந்துட்டாங்க ஆண்டி நாங்க வந்துட்டோம் ஆண்டி எல்லாரும். வாங்கம்மா வாங்க வாங்க. சரி மாஸ்டர் லைன்ல உங்களை விடுறேன். அந்த என்ன ஏமா இப்ப ஒரு மைக் தான் வச்சிருக்கேன். எல்லாரோட குரலும் என்ன செய்யணும், அந்த மைக்ல கேக்குற மாதிரி எல்லாரும் நல்லா சவுண்டா என்ன செய்யணும், பாட்டு பாடணும் சரியா? எல்லாரும் நல்லா கரெக்டா பாடுங்க, அழகா பாடுங்க. ஓகேவாமா? சரிம்மா. எஸ்கூஸ் மீ ஆண்டி. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி நேற்று சொன்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்லாம் நீங்க அப்படியே மறந்துட்டீங்களா ஆண்டி? மறக்கலம்மா, மனசுலதான் வச்சிருக்கேன். இருந்தாலும் எல்லாரும் நான் ஹைட் ஆடல விட்டுருக்கேன். நீ வளர்ந்து கட்டவா அங்க நிக்கிற, உன்னோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்ல. என்ன மாஸ்டர் என் பிள்ளைய வளர்ந்து கட்டவன்னு பேசுறீங்க? உங்களுக்கு வளர முடியலன்னா காம்ப்ளான் வாங்கி கொடுங்க. என் பிள்ளைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் தெரியுமா? ஏம்மா நேத்து உன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏம்மா நான் எல்லாமா இந்த ஆண்டிட்ட கரெக்டா சொன்னேன். நம்ம ஃபேமிலி புகழ் புள்ளது சொல்லிட்டோமா, அந்த ஆண்டி அப்படியே மறந்துருக்குமா, என்ன முன்னாடி விட மாட்டுக்குமா? சொன்ன அப்புறமா என் பிள்ளைய பின்னாடி விட்டீங்க. மறக்கலாமா? எல்லாரோட வாய்ஸும் கேட்கணும் இல்லையா? உங்க மக வளர்த்தியா தானே இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நீங்க தான் கேட்கணும். அப்படி தான் முன்ன விடணும் நான் சொல்லிட்டு போயிருந்தோம்ல. சொல்லிட்டு போனீங்கம்மா, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். வளர்த்தியா இருக்கா, வாய்ஸ் கேட்கணும்
நடக்கும் தானே. வளர்த்தியா இருந்தா பின்னாடி நிக்கணுமா? நாங்க தான் இந்த சர்ச்சிலே மைக் வாங்கி வச்சோம். அது உங்களுக்கு தெரியுமா? மாமா நீ பின்ன நான் வரேம்மா, நான் முன்னாடி நிற்காமா. அதான் நான் இதுல நிற்காமா. யார் சொன்னாலும் போக சரியா? பாரு மேடம், நான் யாரு ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க. அதான் நான் யாரு பொண்ணு எங்கேயுமா வேண்டாமா, இதுல தான் நிற்பேன். நீ காமெடி பண்ண போயிடுவாமா. இந்த அம்மாட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையம்மா. ஏமா தாழ்த்தி கொண்டு நான் முன்னாடி நிக்க சொன்னேன், பின்னாடி வந்து நிக்கா. என்ன மாஸ்டர், என் பிள்ளை நான் முன்னாடி விட சொல்லியிருந்தேன், நீ பின்னாடி போமா, நீ முன்னாடி நில்லு, மைக்ல நில்லு. என் பிள்ளை அழகா பாடுவான்னு சொன்னேன் மாஸ்டர். ஏம்மா இந்த பேரண்ட் நீங்க இப்படி இருக்கீங்க, அந்த பேரண்ட் தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களும் அப்படி இருக்கீங்க. கொஞ்சம் சொல்லி புரியலாம் பார்த்தா என்னம்மா நீங்களே இப்படி இருக்கீங்க. நைட் ஆர்டர்ல தான் நான் விட்டுருக்கேன். எல்லாரோட வாய்ஸும் கிளியரா கேட்கும். அதுக்கு தகுந்தபடி தான் நான் விட்டுருக்கேன். அப்படிலாம் இல்ல மாஸ்டர், என் பிள்ளை முன்னாடி நின்னு பாடணும். நீ மைக்க பிடிச்சிக்கமா, பிடிச்சிக்க. நீ தான் பாடணும், மைக் நீ தான் பாடணும். எனக்கு 2 வரும் கோயில்ல பாடுவீங்களா? கழுத கணச்சால அப்படிதானே கணக்கு ஃபீல் மாதிரி பாடும். நீங்க தள்ளி போடு. நீ தள்ளி பாடு. நான் கோயில்ல மொத ஆளா நின்னு முன்னாடி மைக்ல நின்னு பாடுறோம். நாங்க தான் மைக்கே வாங்கி வச்சோம். நீங்க ஒரு நாள் தான் கோயிலுக்கே வாரீங்க, நாங்க டெய்லி கோயில்ல போய் ஒரு நாள் வந்தாலும் எப்படி பாடுவாமா? நான் இந்த பொண்ணு சேர்ந்து நீ பாடு. மைக் பிடிச்சாமா. நான் உள்ள நிறுத்துங்க. நானும் உங்க சண்டையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு ஆள் என்னன்னா நான் தான் மைக் வாக்கி வச்சீங்க, ஒரு ஆள் என்னன்னா நான் தான் ஆலயத்துக்கு ஒழுங்கா வரேன்னு சொல்றீங்க. இது இப்படி சண்டை போடுறதுனால ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது, தூசிக்க தான் படும். அதாவது ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்கிற நாமே மற்ற ஜனங்களுக்கு முன்னால நம்ம சாட்சியை கெடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்லி மனம் திரும்புகன்னு சொல்லுதோம். ஆனா நம்மள ஒரு மனமாற்றம் இல்லை. ஆலயத்துல மைக்கு வாங்கி வைக்கிறது மூலமாவோ ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றது மூலமாக அதனால நம்ம பரலோகம் போக முடியாது. நல்ல குணங்கள் நற்கிரியைகள் நம்மள காணப்பட்டாதான் அது பரலோகம் கொண்டு போகும். அதனால ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து ஒரு மன ஒற்றுமையோட இருக்க பாருங்க. நான் சொல்லதை சொல்லியாச்சு. என்னலதாக்கா? இல்ல சரி, எனக்கு சண்டை போடாக்க உங்க மகளையே முன்ன விட்டுக்கிடுங்கக்கா. இல்லக்கா பரவாயில்லக்கா, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பின்னாடி நின்னுடட்டும். நீங்க மைக் அதுல வச்சு நமக்கு இல்லாம நாங்க 2 பேரும் சேர்ந்தே படிக்கமா. வச்சுக்கோங்க. சரிம்மா. நின்னுடுங்கம்மா, நல்லா வாய்ஸ் கேட்கும், சத்தமா பாடுங்க. சரிம்மா, நாங்க பின்னாடியே நிக்கோமா. நீங்க நின்னுங்கம்மா முன்னாடி. முன்னாடி நின்று. சரிம்மா. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.